ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ட்ரிபிள் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிஆர் மேட்ச் வந்தோம், வாங்க அதான் பார்க்க போகிறோம். சும்மா தரமாக இருக்குது கைஸ் இந்த ஸ்கை டைவு. நேற்று தான் ஸ்பின்னிங் வீடியோ போட்டோம், யாரெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. விஎஸ்கேவும் இது ஏசிஏடியும் மாட்டிக்கிட்டான்டா. போட்டான்டா இதை. சோனியை வச்சுட்டு என்னம்மா ஆட்டங்கட்டுறாங்க. ரைட்டு வந்த முதல் நேரத்தில் ஒத்த கில்லு தரமா. என்ன நினச்சிருமா தெரில என்னை பற்றி, பின்னாடி அடித்தனால. சரி வாங்க போவோம். இங்கே ஒரு ஃபைட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில டைம்ஜி வந்துட்டான்ப்பா, வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டான். ரைட்டு இந்தா வருங்க, மெடிக்கல் சுற்றிட்டு இருக்கான். யாரா நீ? நம்ம 3 கில்லு தரமா. அது வேறு மூவ் ஆகிட்டு, அந்த ஒரு வட்டை மாதிரி இருக்குமே, அது வேறு மூவிங்கில் இருக்குது. அந்த போய்கிட்டு இருக்கு கைஸ். இவன் எங்கே இருந்தையா வந்தான்? யாராச்சும் உன்னை பார்த்தீங்க? எப்படி வந்தான்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில். எப்படி வந்தானே தெரில. இதை பாறை போட்டானா வழங்கிடும். இந்த பாறை போட்டாலே அவன் கையில் ஸ்டார்டரிங் இல்லை. போடு, செத்துட்டான். நம்மக்கிட்டே வா. 4 கில்லு. ரவுண்டு முடியல. நான் எத்தனை கிலோ அடிச்சிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஸ்கேட்டிங் போலே போயிடலாம் அழகா. ஃபாஸ்ட்டாக போகணும், இல்லாட்டி திருப்பி மூவிங் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாம் மறக்காமல் ஒரு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெள்ளைக்கான ஆன் வச்சுக்கோங்க, அப்போ தான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். யாராச்சும் ஜோன் சர்வே இருந்தால் சொல்லுங்கள், நான் தனியாக புஷ் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். யாராச்சும் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். தனியாக புஷ் பண்ணிட்டுருக்க போர் தான் அடிக்கி. இதை பாருங்க, இங்கே ஒருத்தன். இவனை அடித்தா 5 கில்லு. 80 சேம் டேமேஜ் கொடுத்துறான். போச்சு போ. ஐயோ மாட்டிக்கிட்டேன், செத்தேன். அவ்வளோதான், போச்சு. அடி என்னாலே நம்ம முள்ள எப்படி அடிச்சுன்ட்டு. மறக்காமல் ஜோன் சர்வே இருந்தால் உங்கள் யூஐடி கீழே போடுங்க. நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கேன். என்னோடய யூஐடியும் கீழே போடுறேன், பார்த்து வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. நம்ம ஒன்றா அப்ளை பண்ணலாம்.
எவனுமே கொஞ்சம் விட்டுருந்து அழுத்திருப்பான். இவனுக்கும் அவனுக்கும் சண்டை. ஓசியில் போட்டுடலான்னு பார்த்தா இவன் பொழந்து கிடக்கா. அவன் கீழே விழுந்துட்டான். அவ்வளோ சீக்கிரம் செத்து கிடைக்காங்க அவ்வளோ சீக்கிரமா. எனக்கு வேற கோல்டு கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸு. நைட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் கஷ்டப்பட்டு. வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து டேரெக்டாக பீக்கு போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் போட்டிருக்காங்க ரூட்டு. இங்கே பாம்பில் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு வழியாக பீக் வந்து விட்டாங்கப்பா. இங்கேருந்து ஒருத்தர் கூட அடிக்க முடியாது போலையே. கஷ்டம் நினைக்கிறேன் இங்கேருந்து அடிக்க. இது என்ன திடீர்னு கீழே இறங்குது? ஐயோ டே என்னடா பக்கா. ஓஹோ நானே பாய்ந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். இங்கேருந்து நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம். அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உப்பாடு எவனும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க கைஸ். 137 டேமேஜ். எங்கே இருக்கான்? அடியே போட மாட்டேங்கி. செத்துட்டான்ப்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொண்டு விட்டுருப்பான் நம்மளை. சரி இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை அடிப்போம். ஓசிக்கில்னு நினைக்கிறேன். அவன் இது ஓசிக்கில்னே தெரிலப்பாவான். இந்தாங்க ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனோட கில்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான டேமேஜ். அவன் கில்ல நான் ஓசி அடித்தேன். என் கில்ல எவனோ ஒருத்தன் ஓசி அடிச்சிட்டான். தப்பிச்சிட்டான்டா. நம்ம இதுக்கு மேலே இங்கே உட்காந்துருந்தா அவ்வளோதான். நமக்கு வந்து இது கிட்டிடுவாங்க பாட. இந்த பாருங்க ஆஃப்லைன். ஐயோ நான் ஒரு பட்டு. சரி ரைட்டு தரமாக குறையுது ஜோன் என்ட்ரி போடலான்னா நம்மளை வந்து டிக்கெட் கொடுத்து மேலே அனுப்பி விட்ருவீங்க. தம்பி மேலே போய்ட்டு வந்துடுவீங்க. மறக்காம ஜோன் சரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஜோனுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அப்படியே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைங்க நான் வச்சுக்கோங்க. நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நானும் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் கவர் கிடைக்குன்னு பார்க்குறேன். ஒரு இடம் கவர் கிடைக்க மாட்டேங்கி. அங்கே ஒரு எல் ஷேப் இருக்குது, அங்கே போய் கவர் எடுத்துடலாம். எல் ஷேப்புக்கும் ஜோனா ரைட்டு. பெரிய சண்டையாக இருக்கும் போலையே. டேமேஜ். ஒரு அடி அடிச்சு வந்து செத்துருவான். ஒரு அடி. அவனும் உள்ள குளோவால் போட்டான், இவனும் உள்ள குளோவால் போட்டான். தலைவர் காரில் உட்காந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தார். தூக்குனே மண்டை. இங்கே ஒருத்தன் உள்ளே இருக்கான்.
அவ்வளோதான், இவனே முடிச்சாச்சு. அந்த அவனே முடிச்சாச்சு. 2 அடி தான் போட்டான், கில்லு வந்துட்டு. இந்த பாருங்க அங்கே ஒருத்தன் சுற்றுறான். இன்னும் 2 பேர் தான். நான் மொத்தம் 3 பேர் இருக்கோம். அதில் நான் ஒருத்தன், மிச்சம் 2 பேர். இவன் கையில் கோப்ரா MP40 அழுத்திடுவான். அழுத்தலாம் நம்மளாம் உயிரோடு இருக்க மாட்டோம். ஒரு வழியாக ஒரு ஹெட்டை போட்டேன். பாருங்க கோப்ரா வச்சுட்டு எப்படி அழுத்துறன்ட்டு. என்ன சாகவே மாட்டேங்க, எவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டேன். மெடிக்கேட் போடும்போது ஓசி கில்ல எடுத்துட்டேன்யா. இப்போ நான் ஒருத்தன், அவன் ஒருத்தன். என் கில்ல ஓசி அடித்ததுக்கு அவனை அடித்து பாயா போடணும். ஜோனு நம்ம அவனும் வந்துட்டாங்க.